வணக்கம். ஒரு மொழியோட ஆன்மாவே அதோட இலக்கியம் தானே. அச்சா, அந்த இலக்கியமே மொத்தமா அழியற நிலைமைக்கு வந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேர் மட்டும் அப்போ முன்னால வரலன்னா நம்ம தமிழோட பொக்கிஷங்கள் எல்லாமே காலத்துல கரைஞ்சு போயிருக்கும். அப்படி நடந்த ஒரு பிரம்மாண்டமான மீட்பு பயணத்தோட கதை தான் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சங்க இலக்கியம் இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஞாபகத்துல இருந்தே இதெல்லாம் முழுசா அழிக்கப்பட்டா இது ஏதோ சும்மா கற்பனை இல்லைங்க. ஒரு காலத்துல தமிழ் மொழி சந்திச்ச மிக மிக பெரிய ஆபத்து இதுதான். நூத்துக்கணக்கான வருஷமா ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம காப்பியங்கள், கவிதைகள், தத்துவங்கள்னு ஒரு பெரிய அறிவு பொக்கிஷமே இருந்துச்சு. அது எங்க பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? பனையோலைச் சுவடியில. காலப்போக்குல அதுவே உதிர்ந்து போகும், பூச்சி அரிச்சிடும், கடைசில மண்ணோட மண்ணா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம பொக்கிஷங்கள் இருந்துச்சு. சொல்லப்போனா ஒவ்வொரு நாளும் நம்ம பாரம்பரியத்தோட ஒரு சின்ன பகுதி அழிஞ்சுகிட்டே இருந்துச்சு. சரி, இப்படி ஒரு அழிவோட விளிம்புல நாம நிக்கும்போது நம்மள காப்பாத்த சில பேர் கிளம்புனாங்க. அவங்கள நாம ஒரு பேரு வச்சு கூப்பிடலாம். ஓலைச்சுவடி வேட்டையர்கள். ஆமாங்க, மறைஞ்சுகிட்ட இருந்த நம்ம பாரம்பரியத்தை மீட்கிறதுக்காக ஒரு பெரிய பயணத்தையே ஆரம்பிச்ச அழிஞ்சர்கள் தான் அவங்க. அவங்களோட இந்த மீட்பு பணி இருக்கே, அது ஒரு சாகச பயணத்துக்கு கொஞ்சம் கூட குறைவானது இல்ல. முதல்ல நாடு முழுக்க காடு மேடுன்னு பார்க்காம நடந்தே அலைஞ்சாங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு மூலையில தூசி படிஞ்சு மக்கி போற நிலையில இருந்த ஓலைச்சுவடிகளை தேடி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பொறுமையோட சிகரத்துக்கே போய் எழுத்துக்கு எழுத்து தப்பில்லாம அத நகல் எடுத்தாங்க. கடைசியா அந்த விலை மதிக்க முடியாத அறிவை அச்சுல ஏத்தி அதுக்கு ஒரு அழிவே இல்லாம செஞ்சு இந்த உலகத்துக்கே கொடுத்தாங்க. இந்த பெரிய இயக்கத்தோட மைய புள்ளியா இருந்தவர் இந்த ஒரு மகாத்தான மனிதர்தான், ஊவே சாமிநாதையர். நாம எல்லாருமே அவரை ரொம்ப அன்பா தமிழ் தாத்தான் தான் கூப்பிடுறோம் இல்லையா? ஊவே சாவோட வாழ்நாள் உழைப்ப நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. அவர் ஒரு இலக்கிய துப்பறிவாளர் மாதிரியே வேலை செஞ்சாரு. கிராமம் கிராமமா பயணம் செஞ்சு கணக்கே இல்லாத ஓலைச்சுவடிகளை சேகரிச்சார். அதோட நிக்கல, அதோட வெவ்வேறு பிரதிகளை ஒப்பிட்டு பார்த்து எது அசல், எதுல பிழை இருக்குன்னு ஆராய்ஞ்சு சிலப்பதிகாரம் மாதிரியான பெரிய காப்பியங்களையெல்லாம் மீட்டு பதிப்பிச்சார். ஒருவேளை அவரோட உழைப்பு இல்லைன்னா இந்த மாபெரும் படைப்புகளெல்லாம் வெறும் பேரா மட்டும்தான் மிஞ்சிருக்கும். அவரோட பங்களிப்பு எவ்வளோ பெருசுன்னு ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம். 90க்கும் மேல. இது வெறும் நம்பர் இல்ல, ஒவ்வொரு புக்கும் ஒரு மீட்பு பணி. ஒவ்வொரு புக்குக்கு பின்னாலேயும் பல 100 மைல் பயணங்கள், ஆயிரக்கணக்கான மணி நேர உழைப்பு, ஒரு முழு வாழ்க்கையோட அர்ப்பணிப்பே அடங்கியிருக்கு. ஆனா பாருங்க, தமிழ் தாத்தா மட்டும் இந்த பெரிய போர்ல தனியா போராடல. அவர மாதிரியே சீவை தாமோதரம் பிள்ளை மாதிரி இன்னும் பல முன்னோடிகள் அவங்களோட வாழ்க்கை முழுசையுமே இந்த அறிவு வேட்டைக்காக அர்ப்பணிச்சாங்க. இது ஒரு தனியாளோட வெற்றி இல்ல, இது ஒரு தலைமுறையோட கூட்ட முயற்சி. சரி, ஒரு பக்கம் பழங்கால இலக்கியத்தையெல்லாம் மீட்டெடுத்தாச்சு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி வந்து நிக்குது. அந்த மொழிய இந்த மாடர்ன் உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறது எப்படி? இங்கதான் நம்ம கதையோட அடுத்த ஹீரோஸ் வராங்க. அவங்கள நாம மொழியின் சிற்பிகள்னு சொல்லலாம். அவங்களுக்கு முன்னால இருந்த சவால் என்னன்னு பாருங்க. பழந்தமிழ் பெரும்பாலும் கவிதைக்கும் காப்பியத்துக்கும் ஏத்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான செய்யுள் நடையில இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற உலகத்துக்கு நியூஸ் பேப்பர், நாவல், சயின்ஸ் கட்டுரைன்னு எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையான, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு உரைநடை தேவைப்பட்டது. இந்த பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? இந்த மாற்றத்தோட ஒரு முக்கியமான சிற்பி யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். நாம சுருக்கமா திருவிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அவர் ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உரைநடைய உருவாக்கினார். அதுவரைக்கும் பண்டிதர்களுக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருந்த அரசியல், சமூக கருத்துக்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்கும் புரிய வச்சார். அவரோட எழுத்துக்கள் தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ் பத்திரிகை துறைக்கு ஒரு அடித்தளமாவே அமைஞ்சது. அதனால இவங்களோட உழைப்பினால தான் தமிழ் மொழி வெறும் செய்யுள் மொழியா மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பரோட மொழியா, அரசியல் விவாதங்களோட மொழியா, ஏன் நம்மளோட தினசரி பேச்சு மொழியா மாறுச்சு. இது உண்மையிலேயே ஒரு மகத்தான மாற்றம். அப்போ பாருங்க, ஒரு பக்கம் மொழிய மீக்கிற வேலை நடக்குது, இன்னொரு பக்கம் அதை நவீனப்படுத்துற வேலையும் நடக்குது. இந்த 2 பெரிய சக்திகளும் ஒரே சமயத்துல ஒன்னா வேலை செஞ்சதுதான் தமிழோட பொற்காலம்னே சொல்லலாம். வாங்க அந்த காலகட்டத்தை கொஞ்சம் கிட்டக்க போய் பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். சீவை தாமோதரம் பிள்ளை, ஊவேசா, பருத்திமார் கலைஞர், திருவிக்கா, இவங்க எல்லாருடைய வாழ்க்கை காலமும் ஒன்னோட ஒன்னு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டோட அவசானமும் 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பமும் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியோட ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். இந்த மறுமலர்ச்சிக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுத்தவர் தான் பரிதிமார் கலைஞர். அவர் நவீன தமிழ் நாடகத்துக்கும் இலக்கிய விமர்சனத்துக்கும்
ஒரு முன்னோடியா இருந்தார். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா சம்ஸ்கிருதத்துக்கு ஈடா தமிழும் ஒரு செம்மொழிதான்னு அங்கீகரிக்கணும்னு முதல்ல ரொம்ப அறிவார்ந்த வாதங்களை முன்வச்சவர் அவர்தான். இது வெறும் ஒரு பட்டம் இல்லைங்க, ஒரு மொழியோட தொன்மையையும் தனித்தன்மையையும் உலக அளவுல நிலைநிறுத்துற ஒரு பெரிய அங்கீகாரம். அப்போ இந்த அறிஞர்கள் எல்லாம் நமக்கு என்னத்த விட்டுட்டு போயிருக்காங்க? வெறும் புத்தகங்களை மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. அது ஒரு வாழும் மரபு. கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அவங்களோட கூட்டு முயற்சிங்கிறது வெறும் பழைய புக்க காப்பாத்துனதோட நிக்கல. அது இன்னிக்கு நாம படிக்கிற, எழுதுற, பேசுற நவீன தமிழுக்கே ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்துச்சு. அந்த வேர்கள் அவ்வளவு உறுதியா இருந்ததால தான் இந்த மொழி மரம் இன்னிக்கும் நல்ல செழிப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு மொழிய எது உயிர் போட வச்சிருக்கு? சும்மா பழம்பெருமை பேசிக்கிட்டு இருந்தா போதுமா? இல்ல இந்த அறிஞர்கள் செஞ்ச மாதிரி அதோட பாரம்பரியத்தை பாதுகாத்து அதே நேரத்துல அதை இப்ப இருக்கிற காலத்துக்கும் இனி வரப்போற காலத்துக்கும் ஏத்த மாதிரி மாத்துறதா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.